அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலீமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்னைக்கு டே 18 நம்ம இருக்கோம். டே 18 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரக்கூடிய வியூவர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய குரானுடைய கிளாஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம். அன்பானவர்களே, இதுவரை கடந்த 3 நாட்களாக டே 15, 16, 17 நம்ம பார்த்த பாடத்துக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட். எஸ், அதுக்கு டெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, எஸ் நான் கண்டிப்பா டெஸ்ட் வைப்பேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஆரம்பத்துல பேசிக் லெட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது அது சம்பந்தமா ஒரு நாள் நான் உங்களுக்கு டே 4 டெஸ்ட்டுக்குன்னே வச்சிருந்தேன். அது மாதிரி எஸ், டே 18 ஒன்லி ஃபார் த டெஸ்ட். இதுவரை பார்த்த 3 நாட்களுடைய பாடங்களில் ரேண்டமா சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காட்டுவேன், சொல்லணும். அதுக்கடுத்து நான் ஆன்சரை சொல்லுவேன். கரெக்டான ஆன்சரை யார் இது பண்றீங்களோ டோட்டலா ஒரு 10 வார்த்தைகள் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த 10 வார்த்தைகளுக்கு யாரு எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்றத கட்டாயம் எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல போடணும். அல்ஹம்துலில்லாஹ், பல பேர் நம்முடைய பாடத்தை பாக்குறீங்க, ஆனா நான் கமெண்ட் போட சொன்னா ஒரு சில பேரை தவிர யாரும் போட மாட்டேங்கிறீங்க. ஏன் நான் கமெண்ட் போட சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நீங்க எங்கேஜா இருக்கீங்க. ஏன்னா நமக்கு உண்டான நேரடி தொடர்பு கிடையாது. வெறும் யூடியூப்ல நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் போடுறோம், அதை நீங்க பாக்குறீங்க. அப்போ நேரடியாக ஒரு ஆசிரியர் மாணவரிடத்துல இருப்பதை போன்று நம்மளால இருக்க முடியலனாலும் முடிந்த அளவுக்கு நான் இருக்க ட்ரை பண்றேன். அந்த அடிப்படையில தான் டெஸ்ட் வைக்கிறேன். இதுல தெரிஞ்சிரும் நீங்க கடந்த நாட்களுடைய பாடத்தை வெறும் பார்க்க மட்டும் இல்ல, நான் நல்லா பார்த்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் சார், நல்லா முயற்சி பண்ணிருக்கேன்றத உங்களுடைய முயற்சியை நான் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன். அதனாலதான் சொல்றேன், தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல என்ன மார்க் எடுக்குன்றத போடுங்க. இன்ஷா அல்லாஹ். டெஸ்ட்டுக்கு ரெடியா? ரெடினா ரெடின்னு கமெண்ட்ல போடுங்க. வாங்க டெஸ்ட்டுக்கு போலாம். போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை போற்றி ஸலவாத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். வாங்க டெஸ்ட் கேட்க ஆரம்பிக்கலாமா? ஸலவாத் சொல்லி ஆரம்பிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். நம்ம சொன்ன மாதிரி 10 வார்த்தைகள் ரேண்டமா கலந்து கலந்து ஏதாவது நான் கேட்பேன். எந்த பாடத்துல இருந்து நம்ம சொன்னோம்? கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பேஷ். கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்த பாடம் டே 15, 16, 17 3 நாள்ல பார்த்த பாடத்தை இன்னைக்கு டெஸ்ட் வைக்க போறோம். சரிங்களா? ஆரம்பிங்க. இது என்ன? ஸ்பெல்லிங் பண்றவங்க டைம் எடுத்துக்கலாம் கொஞ்சம். இப்ப நான் சொல்லவா? சமாவாதி. யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்களோ ஒரு மார்க் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இது என்னது? சொல்லிட்டீங்களா? நான் சொல்லட்டுமா ஆன்சரு? யா சாலிஹு. எப்படி? யா கடா ஜபர் இருக்கு, அப்ப யான்னு எழுதணும். ஸ்வாட் கடா ஜபர் ஸ்வா. யா ஸ்வா லாம் ஜேர்லி. யா சாலி ஹா பேஷ் ஹோ. யா சாலிஹு. சரிங்களா? கரெக்டா சொன்னவங்களுக்கு இது ஒரு மார்க், 2 மார்க் ஆச்சு. அடுத்தது இது என்ன பாருங்க, சொல்லுங்க பாப்போம். சில பேருக்கு பார்த்தோன்னே அப்படியே ஞாபகம் வரலாம், அது உங்களுடைய பயிற்சியை பொறுத்து இருக்கு. இல்ல எழுத்து கூட்டி எனக்கு வருதுன்னு சொன்னா, எழுத்து கூட்டி தான் சிலருக்கு எனக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 முறையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாப்போம், சொல்லுங்க. ராஜேரி, ரிசாலாத்தி. என்னது? ரிசாலாத்தி. அடுத்து இப்போ கடா ஜேர் கவனிச்சு சில வார்த்தைகளை இப்ப நம்ம கேட்க போறோம், உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறேன். இது என்னது? இபாதிஹி. இபாதிஹி. சரியா?
அடுத்து யாரு கரெக்டா சொன்னீங்களோ 3 மார்க், 4 மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன கேட்கலாம்? இது சொல்லுங்க பாப்போம். இத சொல்லிட்டீங்கனாலே நீங்க நல்லா பயிற்சி எடுத்திருக்கீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, ஓதிருக்கீங்கன்னு அர்த்தம். பாப்போம் யாரெல்லாம் இதை கரெக்டா சொல்றீங்கன்ட்டு. பாருங்க, பார்த்தோன்னே யாருக்கு சொல்ல முடியுது அப்படின்றதே நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஒரு எழுத்தை பார்த்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சொல்ல வருது அஸ்ஸத் அப்படின்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் சந்தோஷப்படுவேன். இல்ல அதுக்கு எனக்கு எழுத்து கூட்டி வருது அப்படின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். எழுத்து கூட்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்லட்டுமா? நம்ம பாடம், இந்த பாடம் ஓதும் போது நான் கவனமா சொல்லி கொடுத்தேன். பாசேர்பி காப் ஜபர்கா இங்க கீழே ஒட்டி சேர் இருக்கிறதுனால இத என்ன பண்ணிடக்கூடாது, காப்புக்கு நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இங்க காப்புக்கு மேல ஜபர் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த சேர் லாமுக்கு. அப்போ பிக்க லாம் ஜெர்லி பிகலி மின் கராஸ் பர்மா பிகலி மா தாஜேர் தி பிகலி மா தி ஹக்கராஜேர் ஹி பிகலி மா தி ஹி. சரியா? கரெக்டா சொன்னீங்கன்னா மார்க் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் பேஜ். சோ இது யாரு சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? சொல்லிட்டீங்களா ஆன்சரு? நான் சொல்லட்டுமா? பியமீனிஹி பியமீனிஹி. அடுத்தது இப்போ உல்டா பேஸ். இது ரீசெண்டா நேத்து பார்த்த பாடம் தான். சோ நேத்து பார்த்த பாடத்துல எந்த அளவுக்கு யாரு திறமையா கெட்டியா இருக்கீங்கன்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, பயிற்சி வந்திருக்கீங்கன்னு பார்ப்போம். முதல்ல உங்க ஆசைக்கு ஒரு ஈஸியான வார்த்தை கேக்குறேன், சொல்லுங்க பாப்போம். இது என்னது? லஹு இல்லையா? நாம் ஜபர்லாம் உல்டா பேஸ் ஹூ லஹு. இது வரைக்கும் 7 வார்த்தைகளா இருக்கு. 7 வார்த்தைகளுக்கு என்னன்றதை நீங்க நோட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கான வார்த்தை இது என்னது? ஜுனூதுஹு. என்னது? ஜுனூதுஹு. ரைட்டா? அடுத்து இந்த வார்த்தையை பாருங்க. மீமு வாவு ஜா யா நூன் ஹா இருக்கு. மேல உள்ள ஹரக்கத்தை ஜபர் ஜேர கணக்கிட்டு சொல்லுங்க சீக்கிரம். மவாசீனுஹு. என்னது? மவாசீனுஹு அப்படின்னு சொல்லணும். மீன் ஜபர்மா வாவலி ஜபர் வா மவா ஜாயா ஜேர் ஜி மவாசி நூன் பேசனு மவாசீனு ஹா உல்டா பேஸ் ஹூ மவாசீனுஹு. அடுத்த கடைசி வார்த்தை இன்னைக்கு டெஸ்ட்ல இதுதான். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது முதல்ல என்னன்னு சொல்றவங்களுக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இது நிறைய பேர் குழம்புவாங்க. இது என்ன? இது மீமா ஹாவன். யாரெல்லாம் ஹான் நினைக்கிறீங்க, யாரெல்லாம் மீம் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மீம். இது என்னது? மீம். அப்போ மீம் அலிப் ஜபர் என்னவா இருக்கும்? மா. அடுத்தது வாவ் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்ப நான் சொல்லட்டுமா? மா பூரிய மா பூரிய மீம் அலிப் ஜபர் மா வாவ் உல்டா பேஷ் பூ மா பூ ராஜெரி மா பூரி யா ஜபர் யா மா பூரிய. அல்ஹம்துலில்லாஹ் 10க்கு 10 எடுத்துருக்கீங்க. அங்கிருக்கிறவர்களே அல்ஹம்துலில்லாஹ் டே 18 டெஸ்டுடைய நாள் சிறப்பா முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன். யார் யார் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி ஒருவேளை வேலை காரணமாக பல சூழ்நிலைகள் காரணமாக ஏதாவது சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு, படிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா வருத்தப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அல்லாஹுவை நோக்கி நாம் ஒரு அடி நடந்தால் அல்லாஹ் நம்மிடத்தில் ஓடி வருகின்றான்.
இப்ப நம்ம ரப்பு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியில இறங்கிருக்கீங்க, நிச்சயமாக அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தருவான் என்பதை ஈமானோடு உறுதியோடு நீங்கள் மனதை உத்வேகப்படுத்தி கொண்டு தைரியமாக துணிவாக இன்ஷால்லா நீங்க இறங்கிருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன தவறுகள் இருக்கத்தான் செய்யும். தவறு பண்ணாம மிஸ்டேக் பண்ணாம யாரால கத்துக்க முடியும்? அதனால எதுவும் மிஸ்டேக் வந்தா கவலைப்படாம இருங்க. மீண்டும் நம்மளுடைய பாடங்களை ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி ஏதாவது பார்த்து புரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடத்துக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பாடம் நடத்தக்கூடிய விஷயம் சம்பந்தமா நான் பாடம் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதுல என்ன நிறை குறை இருக்குன்றத நீங்க ஃபீட்பேக்கின் மூலமாகவோ அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரான் கிளாஸ் உடைய சேனல்ல கூட நீங்க டைரக்டா எனக்கு சொல்லலாம். இல்ல நான் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்க என்னை தொடர்பு கொண்டு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் என்ன நிறை குறையாக இருந்தாலும் இடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களில் ஒருவனாக, உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய சகோதரனாக அல்லாஹ்வுக்காக நான் என்னால் முடிந்ததை நிச்சயம் செய்வேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய கிளாஸை நிறைவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.